ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கும்பமேளாவில் கும்பமேளா ஃபேமஸ் ஆச்சோ இல்லையோ, ஆனால் அங்கிருந்த ஒரு பாசிமணி ஊசிமணி வைக்கக்கூடிய ஒரு பெண் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, மோனாலிசா. அந்த அளவுக்கு பிரபலமானாங்க. பட் அந்த ஒரு பிரபலமாக ஆகக்கூடிய அந்த தருணத்தில் டக்குன்னு ஒரு ஹீரோ என்டர் ஆகுறாரு. ஹீரோ இல்லை, அவர் டைரக்டர். என்ட்ராகி நான் உன்னை சினிமாவில் நடிக்க வைக்கிறேன், உன்னை நான் பிரபலமாக ஆக்குறேன் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக வைரல் ஆக்கினார். ஃப்ளைட்டிலலாம் கூப்பிட்டு சுற்றிட்டு இருந்தார். ப்ளஸ் கேரளா மலப்புரத்துக்கு வந்தார். மலப்புரத்தில் வந்து பாபி சிம்மன் ஒரு கூட ஷாப்பெல்லாம் திறக்கப்பட்டது. நல்ல பிரபலமானாங்க. அப்படியே கட் பண்ணாக்கா உடனே அந்த டைரக்டரை வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரேப் பண்ணது உண்மையா பொய்யா, இல்லை ரேப் பண்ண அப்படின்னு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண அந்த பொண்ணோட பேர் என்ன, அந்த பொண்ணு யார், நிறைய சேனலில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த டைரக்டர் மேலே பாலியல் வன்கொடுமை என்ன, பலாத்காரம் பண்ணி ரேப் பண்ணார், அதுவும் மல்டிபிள் டைம் என்ன ரேப் பண்ணார் அப்படின்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதா நிறைய சேனலில் பேசப்படுது. பட் ஆக்சுவலி அங்கே ரேப் நடந்ததா நடக்கலையா, இல்லை அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கன்று வச்சு அந்த டைரக்டரை வந்து ரேப் பண்ணாங்க அப்படின்னு நீ ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறியா அப்படின்னு ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் அவங்க கூட சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை வந்து மிரட்டி இந்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வச்சிருக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா, இல்லை ரியலாகவே இந்த டைரக்டர் அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்டை மிஸ் பண்ணவங்க இங்கே என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்டோட உங்களுக்கு நம்ம சேனலை தெரியப்படுத்துகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பமேளா 140 இயர்ஸ் ஒன்ஸ் வரக்கூடிய இந்த கும்பமேளா, இந்த கும்பமேளாவில் கும்பமேளா ஃபேமஸ் ஆச்சோ இல்லையோ, ஒரு பெண், ஒரு இளம் பெண், அதுவும் ஒரு குறவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனாங்க. யாருப்பா அந்த பெண் ஃபேமஸ் ஆனது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. மோனாலிசா வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆனாங்க. ட்ரெண்டிங்கே அவங்க தான் இருந்தாங்க அந்த கும்பமேளா சீசன் டைமில். ஸோ இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆன அந்த ட்ரெண்டிங்கில் நாம் ஒரு 4-5 படம் தானே எடுத்திருக்கிறோம், நாம் இன்னும் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும். அப்போது இந்த பெண்ணை போய் நம்ம டார்கெட் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாக்கா உலகம் ஃபுல்லாக நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா வந்து நான் உனக்கு வாய்ப்பு தரேன், அடுத்த படத்தில் நீ தான் என்னோட ஹீரோயின் அப்படின்னு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்க வச்சு அந்த பொண்ணு இன்னும் உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. ஐஸ்வர்யா ராய்க்கு ஈக்குவலாக இந்த மோனாலிசாவை வந்து பிரபலப்படுத்தினாங்க இந்த சோஷியல் மீடியா. அது மட்டும் இல்லை, அவங்க கண்ணை பார்த்தா ஒரு காந்தம் ஈர்ப்பு இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு தனி அட்ராக்ஷன் இருக்குது. சினிமாவில் இவங்க உள்ளே வந்தாங்கன்னா எல்லா ஹீரோயினும் வந்து வாரி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு இந்த டைரக்டர் ஆசை வார்த்தை காமிச்சு அந்த பெண்ணை சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சார். நமஸ்கார் दोस्तों, मैं फिल्म डायरेक्टर सनोज मिश्रा. मेरे साथ आज प्रयागराज की सनसनी बनी हुई मोनालिसा है. और आप लोगों से जैसे मैंने कहा था कि मेरी अगली फिल्म द डायरी ऑफ मणिपुर में मैं इनको कास्ट कर रहा हूं, तो मैं इनसे मिलने के लिए प्रयागराज भी गया था और आज इनके गांव आया हुआ हूं महेश्वर. और आज इनके फैमिली के साथ, इनके पिताजी के साथ और पूरे परिवार के साथ बैठकर हमारी बातचीत हुई. सारे मुद्दों पर बातचीत हुई और सच कहूं तो बहुत इनोसेंट लोग हैं, मतलब मेरी सोच से भी परे लोग हैं, इतने इनोसेंट हैं. और आज से मतलब जो मैंने बीड़ा उठाया था तो मुझे लग रहा है कि और जिम्मेदारी मेरी बहुत ज्यादा बढ़ गई है आज से, क्योंकि मैंने वो जिम्मेदारी ली है कि मैं इस फिल्म में इसको बहुत अच्छे से प्रेजेंट भी करूंगा और इसका भविष्य भी फिल्म में मुझे बनाना है. तो मोनालिसा आज इसके लिए तैयार भी है और पूरी तरह से मेहनत करने के लिए तैयार है ना. आपका बहुत बहुत धन्यवाद सर, आप मुझे ढूंढने के लिए प्रयागराज भी गए थे, मैंने देखा जी. कैसा लग रहा है? बहुत अच्छा लग रहा है. तो मेहनत करोगे ना फिल्म के लिए? जरूर मेहनत करोगी जब तो आगे बढ़ोगी ना. हाँ ना, बढ़ने का मन है, आगे बढ़ेंगे ना, बढ़ेंगे. जज्बा चाहिए है ना, और वो मेरे ख्याल से बच्ची है भी और इसको तैयार करना है हम लोग की सबकी जिम्मेदारी. ஸோ இந்த பெண்ணை கையோட கூட்டு போய் இவங்களுக்கு ஃபுல் ப்ராக்டிக்கலாக இல்லை, தியரிட்டிக்கலாக இல்லை, ஃபுல் ட்ரைனிங் மாடலிங் எப்படி பண்ணணும், நடிப்பு எப்படி நடிக்கணும், கேமரா முன்னாடி எந்த பொசிஷனில் நிற்கணும், எப்படி அழுகணும், எப்படி ஆக்டிங் பண்ணணும், A to Z எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் ட்ரைனிங் ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சிட்டாரு.
அடுத்தது படப்பிடிப்பு. அந்த படத்தோட பேர் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, படத்தோட பேர் வந்து டைரி ஆஃப் மணிப்பூர். நல்லா ட்ரைனிங் கொடுத்து மாற்றி இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயினா காஸ்டியூம்ஸ்லேருந்து, உடை பாவனை, நடை பாவனையிலிருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, ஸ்பீக்கிங் தெரப்பியிலேருந்து எல்லாமே ஒரு ஹீரோயினுக்கு என்னெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கணுமோ அத்தனை அமைப்பும் இந்த சனுஷ் மிஸ்ரா வந்து மாற்றி ஒரு ஹீரோயின் கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு வந்தார். இங்கே தான் ஷூட்டிங் படப்பிடிப்பு நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா இந்த பெண்ணை கூடியே வச்சுக்கிட்டு, யாரு மோனலிசாவை வந்து கூடியே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தார். ஆஃபீஸுக்கு போனாலும் கூடியே இருக்கணும், காரில் போனாலும் கூடியே இருக்கணும், ஃப்ளைட்டில் போனாலும் கூடியே இருக்கணும், சாப்பிட போனாலும் கூடியே இருக்கணும். அப்போ அங்கே என்ன இருக்குன்னா, எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி உருவாயிருக்கு அவங்க டீமுக்குள்ளேயே. அந்த சனோஜ் மிஸ்ராவோட டீம் ஒரு 4-5 பேர் டீம் இருக்கிறாங்க, லாயருங்க இருக்கிறாங்க, அவங்க கூட ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி இந்த ரேப்பு வந்து என்ன ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட்டு அவங்களா கொடுக்கப்பட்டதா இல்லை கன் பாயிண்ட்ல உட்கார வச்சு அந்த லெட்டரை எழுதி இது என்ன ரேப் பண்ணார் இந்த டைரக்டர் அப்படின்னு ஒரு லெட்டரை ஃபோர்ஸ் பண்ணி எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ண வச்சாங்களா அப்படின்றது தான் மெயின் ட்விஸ்ட்டு. பட் இந்த ஸ்டோரியை நான் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் எண்டில் உண்மையிலே அந்த பெண் யார், எதுக்கு அந்த பெண் என்ன ரேப் பண்ணாங்க அப்படின்னு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ பொய்யான கம்ப்ளைண்ட்டாக இருக்கா இல்லையான்னு இப்போ கோர்ட்டு நிலவையில் இருக்குது. பட் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாரோ சனோஜ் மிஸ்ரா வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் ஜெயிலில் தான் இருக்கிறார். பட் இந்த கம்ப்ளைண்ட் ரியலாகவே கொடுக்கப்பட்டதா இல்லை உண்மையிலே ரேப் செய்யப்பட்டதா அப்படின்றத வந்து இந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கே ரேப் நடந்ததா இல்லையா, இல்லை இவரை கைது செய்து ஜெயிலில் வச்சிருக்கிறாங்களா, இல்லை வெளியே இருக்கிறாரா, இல்லை எந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க, யாரு நம்ம மோனலிசாவை ரேப் பண்ணாரா. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது இந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய நதிக்கரை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, சி டெல்லி, இந்த சி டெல்லி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்ச் 6ஆம் தேதி எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் யார் மேலே ஃபைல் ஆகுது, சனோஜ் மிஸ்ரா டைரக்டர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே இந்த இடத்துல வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த எஃப்ஐஆர் கீழே என்னென்ன செக்ஷன் போடப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ரேப்பு, அசால்ட்டு, காசிங் மிஸ்கேரேஜ், த்ரெட்னிங் அண்ட் பிளாக்மெயிலிங். இந்த செக்ஷனுக்கு கீழே சனோஜ் மிஸ்ரா மேலே வந்து கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த செக்ஷனில் அடித்து துன்படுத்திருக்கிறதாகட்டும், செக்ஸ் ரீதியாக கொடுமைப்படுத்திருக்கிறதாகட்டும், இது ஒரு டைம் 2 டைமில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டைம் செக்ஷுவல் டார்ச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த தடவை என்னை ரொம்ப மோசமாக செக்ஸில் வந்து அந்த அளவுக்கு என்ன கொடுமைப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, என்னை பிளாக்மெயில் பண்ணி த்ரெட்னிங் பண்ணுறாங்க, என்னை ஏதாவது பண்ணிடுவேன் மிரட்டுறாரு இவர் டைரக்டர் அப்படின்னு அந்த செக்ஷன் கீழேயும் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சனோஜ் மிஸ்ரா மேலே. ஸோ இதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் டீம் எல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டெக்னாலஜி சர்வேலன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே த்ரூ மொபைல் டவர் மூலிமா இவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, எந்த ஊரில் இருக்கிறாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி சனோஜ் மிஸ்ரா டைரக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணி டெல்லி போலீஸ் வந்து தன்னோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ போலீஸ் அரெஸ்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெண் முகத்தை மூடி எப்படி இருப்பாங்க, வெறும் கண்ணை மட்டும் காமிச்சு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அழகான கண்ணு. இந்த டைரக்டர் ஒட்டுமொத்த முகத்தையும் மூடி கண்ணை மட்டும் அழகாக காமிச்சிருக்கிறாரு. இவர் தான் இந்த சனோஜ் மிஸ்ரா டைரக்டர். கதற ரேப் பண்ணாரு, என்னை எப்படியெல்லாம் ரேப் பண்ணாரு அப்படின்றத வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பியில் எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டதில்லை, அவங்களா எழுதலை, ஒருத்தர் மிரட்டி எழுத வச்சாங்க. மீண்டும் அந்த பெண் எழுதலை. பட் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொஃபஷனலாக எழுதக்கூடிய ஒரு லாயர் அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட பெண் கையில் சிக்னேச்சர் போட வச்சு அந்த கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு கையாலேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரிய மார்க்கே அப்படின்னீங்கன்னா, அதோட ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இன்னும் இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். உண்மையிலே ரேப் எங்கே நடந்திருக்கு, யார் ரேப் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரி, ரேப் பண்ணப்பட்ட இந்த ரேப் கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு யார் அப்படின்னு நிறைய பேர் வந்து சோஷியல் வலைத்தளத்தில் தேடிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி சொல்லப்போனாக்கா ரேப் பண்ண பொண்ணு வந்து மோனலிசா இல்லை. மோனலிசா மேலே எந்த ஒரு தவறும் இல்லை. வாய்ப்பு தரத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க.
கண்டிப்பாக அந்த டைரக்டர் வாய்ப்பு தரத்துக்கு தான் உண்மையிலே மனசார அவர் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. பட் இங்கே என்ன ரேப் பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட பெண்ணோட பேர் வந்து பூஜா சர்மா. அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் சார்ந்தவங்க. டிக்டாக்ல ரொம்ப பிரபலமாக இருந்தவங்க. அந்த காலகட்டத்தில் டிக்டாக் ஆசை மோகத்தில் அப்படியே நடிப்பு துறையிலையும் உள்ளே வரணும், ஒரு டைரக்ஷன்லையும் உள்ளே வரணும்னு ஆசைப்பட்டு உள்ளே வந்தவங்க தான் இந்த பூஜா சர்மா. இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சனோஜ் மிர்சா கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 5 வருஷமாக ஒர்க் பண்ணது மட்டும் இல்லை, அவங்க கூட நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க, ஹாப்பியாக இருந்திருக்கிறாங்க. அடிக்கடி எக்கச்சக்கமான சண்டை வந்திருக்கு, எக்கச்சக்கமான பிரச்சனை வந்திருக்குது. இது வரைக்கும் அந்த பெண் எங்கேயுமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் நம்ம பார்க்கல. ஃபைட்டு அவங்க 2 பேருக்குள்ளே எதுக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா, எப்போ இந்த பொண்ணு உள்ளே வர ஆரம்பித்தாங்களோ, யார் மோனாலிசா உள்ளே வர ஆரம்பித்தாங்களோ, 24 ஹவர்ஸ் மோனாலிசா கூட்டே சுற்றிட்டு இருக்கிறீங்க, இங்கே வந்து கம்பெனி மேலே கன்சர்ன் பண்ணுறதில்ல, நான் ஒருத்தர் இருக்கிறேங்க நீங்கள் கன்சர்ன் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு வாக்குவாதம்லாம் நடந்திருக்கு. இது இந்த சண்டை வரத்துக்கு காரணம் இன்னும் நிறைய பேர் இதில் கூட்டு சதி இருக்குது. அது யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிம் விஸ்வி, ரவி சுதா, சாவித்ரி அனிதா, இவ்வளோ பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை கன் பாயிண்டில் மிரட்டி இந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா? இப்போ நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஸோ இந்த 5 பேரும் சேர்ந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எழுதுனாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன நடந்ததுன்னு அப்படியே எழுதியிருக்கிறாங்க. அதை ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சனோஜ் மிஸ்ரா வந்து இந்த பூஜாவை நேரில் சந்திக்கணும், நான் உன்னை பார்க்கணும், உங்களை பார்த்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சினிமா வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அந்த தரப்புல இருந்து அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜூன் 18, 2021 இந்த பூஜா வந்து அறிமுகம் ஆகுறாங்க. யார்கிட்ட? சனோஜ் மிஸ்ரா கிட்ட. ஸோ இங்கே வந்து ஃபோன் மூலிமா இந்த டிக்டாக் இதெல்லாம் வைரல் ஆன உடனே இவர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கிறார். இவரோட வேலையே இதான். யாரெல்லாம் நல்லா பிரபலம் ஆகிறாங்களோ அவங்கள போய் ஹைலைட் பண்ணி அவங்கள எடுத்துகிட்டு வந்து சினிமாவில் நடிக்க வைக்கிறது தான் இவரோட ஜாப்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டைமில் தான் பூஜாவை சந்திச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரேன், நீங்கள் வந்து என்னை சந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இல்லை நான் கண்டிப்பாக வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுப்பு தெரிவித்த அந்த பொண்ணை வந்து த்ரெட்னிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு என் உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்தாக்கா அதுக்கு முழுக்க காரணம் நீ தான் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்கிறாரு அப்படின்னு எஃப்ஐஆரில் சொல்லப்படுது. இந்த பிட்டை போட்ட உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, சரி சார் நான் வரேன், நீங்கள் எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு பயந்து போய் அவங்களும் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கே? டெல்லிக்கு வந்து அந்த பொண்ணு ஒரு ரெசார்ட்டுக்கு புக் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இங்கே நடந்த அனைத்து சம்பவத்தையும் ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக மேக் பண்ணியிருக்கிறாரு சனோஜ் மிஸ்ரா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பொண்ணை வர வச்சு அங்கே இந்த வீடியோ ஃபார்மேட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு கிட்டத்தட்ட இதே மாதிரி 4 வருஷமாக தொடர்ச்சியாக பாம்பேயிலேருந்து இந்த பொண்ணை பெட்ரூமில் இருக்கும் போதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி அந்த பொண்ணு கூட இன்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் February 18, 2025 நதிக்கரையில் இருக்கக்கூடிய டெல்லியில் சிவா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் இந்த பெண்ணை வர வச்சிருக்கிறாரு. அந்த பெண் அங்கே வந்திருக்கிறாங்க. இவர் அந்த ஹோட்டலில் இருந்திருக்கிறாரு. அந்த நதிக்கரை போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கிறதும் இந்த ஹோட்டலுக்கு பக்கத்திலே தான், அதே ஏரியா தான். அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் இந்த ஹோட்டலும் வரும். இந்த ஹோட்டலுக்கு வர வச்சுட்ட பிறகு ஃபிசிக்கலாக வந்து அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறார். எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அரக்கன் ஒரு இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது எப்படி நடந்துக்குவார், தவறான முறையில் ரொம்ப தப்பாக அந்த பெட்ரூமில் என்னெல்லாம் நடக்கும், ரொம்ப கொடூரமான முறையில் அந்த பெட்ரூமில் அந்த பெண்ணுக்கு சித்திரவம்சை கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பயுமே நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், எப்பயுமே நல்லா தான் நடந்திருக்கு. 18 February நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு அந்த பெண்ணோட மனநிலைமை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்களால் பொறுக்க முடியாத ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே நான் தாங்க முடியாது, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவங்க கம்ப்ளைண்ட்டு பதிவு செய்திருக்கிறாங்க. எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க கைப்படையில் இவங்க கையால் கொடுக்கப்பட்ட இந்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டு இப்போது இந்த கேஸ் வந்து அப்படியே யூட்டர்ன் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டில் நான் எழுதி கொடுத்த லெட்டர் இல்லை இது அப்படின்னு
இப்போ ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. मैं पूजा शर्मा द डायरी ऑफ वेस्ट बंगाल मूवी की चीफ असिस्टेंट डायरेक्टर हूँ. शनातनी सनोज मिश्रा के साथ मैं 5 साल से काम करती हूँ. सनोज जी के साथ रहती थी. इसी बीच हम दोनों में झगड़ा होता है और उनका कट्टर दुश्मन जो हिंदुत्व के नाम पे ठग करता है वसीम रिजवी, उसने मुझे बहुत भड़काया क्योंकि हमारे और सनोज मिश्रा जी के बीच काफी टाइम से झगड़े चल रहे थे. उसी बीच वसीम रिजवी ने मुझे बहुत भड़काया कि तुम कुछ नहीं कर सकती हो, तुम कुछ नहीं कर सकती, डरपोक लड़की हो. सनोज मिश्रा ने तुम्हारा शोषण करके तुम्हें छोड़ दिया है, दूध में से मक्खी की तरह फेंक दिया. मोनालिसा को लेके घूम रहा है. जब महाकुंभ की वायरल गर्ल मोनालिसा आती है तो सब दुश्मन जाग गए सनोज मिश्रा जी के और मुझे भड़काना उन्होंने स्टार्ट कर दिया. वसीम रिजवी, रवि सुधा चौधरी, अनिता उपाध्याय, हाई कोर्ट के एडवोकेट रंजन सिन्हा, जिन लोगों ने अपने षड्यंत्र का शिकार मुझे बना लिया. मेरे कंधे पे बंदूक रख के चलाना स्टार्ट कर दिया उन लोगों ने और मुझे बहका बहका के कि तुम्हें ये है वो है. और हमारे भी झगड़े चल रहे थे. इसी बीच में गुस्से में आके मेरा दिमाग काम नहीं किया और मैं उनकी बातों में आके, उनके बहकाने में आके मैं FIR कराने के लिए चली गई. जब अनिता उपाध्याय ने मुझे बुलाया, भाई उन लोगों ने भाईचारा किया, बहन बना लिया, बहुत इमोशनली मुझे ब्लैकमेल किया. जब मैं अपनी FIR लिखने के लिए गई तो जो चीजें मैंने नहीं लिखी उन लोगों ने एक्सपर्ट को देके वो चीजें लिखवा दी और वो उस चीज में लिखवाई कि सनोज मिश्रा के खिलाफ झूठी 376, 554 की भी धारा लगवा दी. जब मैंने बोला कि जूस वाली बात तो கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண டிசிபி ஹர்ஷா டெல்லி போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த கேஸை வந்து முறையாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. 5 வருஷமா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஏமாற்றி அந்த பொண்ணு கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாரு. மீன்ஸ் இன்டர் கோர்ஸில் இருந்திருக்கிறாரு. இதை ரொம்ப நாளாக இவங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவங்க கொடுத்த அந்த டார்ச்சர் இவங்களுக்கு ஓவராகி இதுக்கு முன்னாடி அந்த பெண் ப்ரெக்னன்சியாக இருக்கும் போது அபார்ட்டும் பண்ணியிருக்கிறாரு. அதோட டாக்குமெண்ட்டையும் போலீஸார் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து கேதர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பூஜாவோட பொண்ணோட ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இவர் கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. இந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இது இன்னும் தீவிரமாக விசாரிக்கணும் அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய முசாப் நகரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஹாஸ்பிட்டலேருந்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து கேதர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெண் அபார்ட் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி அப்படின்னு. இந்த கேஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹைகோர்ட்ல இருந்து சனோஜ் மிஸ்ரா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பெயில் அப்பீல் பண்ணியிருக்கிறாரு. இந்த பெயில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கோர்ட் வந்து தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் முறையாக நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெயில் கிடைக்காது, நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கடக்கா சொல்லிட்டாரு ஜட்ஜு. இப்போ இவர் எப்போ வெளியே வரப்போறாரு, எப்போ இவரை விட போறாங்கன்றது உண்மையிலே யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த கேஸில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லை பொய் இருக்கா அப்படின்றது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். பட் கோர்ட்டு முடிவு பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஹை விட்னஸ் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்களே இன்னைக்கு ட்விஸ்ட் அடித்து யூடர்ன் அடித்து இன்னைக்கு அந்த கம்ப்ளைண்ட்டில் நிறைய விஷயங்களை பேசப்பட்டிருக்கு. இது வந்து இவர் பிரச்சனை பண்ணாரா இல்லையா அது வேற விஷயம். பட் எங்கேயோ பாசிமணி ஊசிமணின்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை, அந்த பொண்ணை ஆசை வார்த்தையை காமிச்சு ஃப்ளைட்லலாம் சுற்ற வச்சு நம்ம சவுத் இந்தியாவுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஒரு ஹீரோயின் ஆசையை வளர்த்து இன்னைக்கு அம்போன்னு அதிரையாக இன்னைக்கு நடு ரோட்டில் விட்டுட்டு அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. இந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு நீங்க பாருங்க. नमस्ते, मैं आप सबकी प्यारी मोनालिसा. मैं जा रही हूँ अभी एक्टिंग सीखने. आप सबका आशीर्वाद रहना चाहिए. कैमरे से उंगली से हटाओ. उंगली तो लगे. दीदी छोड़ के आओ गेट तक. जाओ. பாதிக்கப்பட்ட பொண்ணோட நிலைமை என்னன்னு பாருங்க. இல்லை பாதிக்கப்படாமல் இவரை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு இவரோட இமேஜை டவுன் பண்ணுறதுக்காக அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதா அப்படின்றதையும் ஒரு கரணத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்டில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த மோனாலிசாவை தன்னோட ஊரில் ஒரு படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சார்பாக ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்மேட் பண்ணி என்டிஏ ஃபைனலைஸ் பண்ணி சைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த சனோஜ் மிஸ்ராவும் இந்த மோனாலிசாவும். பாபி செம்மனூருக்கு நகைக்கடை விளம்பரத்துக்கு சீஃப் கெஸ்டாக அழைக்கப்பட்டார் திரு
மோனாலிசா. சவுத்துக்கு கேரளா கூப்பிட்டுட்டு வரக்கூடிய அனைத்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஆர்கனைசேஷன் பண்ணது திரு இதே டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா தான். இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. அதை சார்ந்த நிறைய வீடியோலாம் வைரலானது. அப்போது இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்தது. ஆல்ரெடி பாபி செம்மனூர் மேலேயும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குது, சனோஜ் மிஸ்ரா மேலேயும் இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு திருடனுங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்தாங்களா, இல்லை இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணாங்களா, இல்லை இவங்க ஏதோ ஒன்றை மறைக்க போய் இப்போ அவங்க டீமில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சேர்ந்து இவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸை போட்டு இவனை ஜெயிலில் தள்ளுறதுக்கு பார்க்குறாங்களான்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தரம். ஸோ சனோஜ் மிஸ்ரா அவங்க ஊருக்கு போய் அவங்க இடத்துலையே அக்ரிமெண்டெல்லாம் சைன் பண்ணி ஒரு வீடியோவும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாரு வெளியே. ஸோ இன்னைக்கு இதை சார்ந்துதான் முழுக்க எல்லா சேனல்லையும் ஒரு பரபரப்பாக டாக் போயிட்டுருக்கு. ஸோ உண்மையிலேயே சனோஜ் மிஸ்ரா வந்து ரேப் பண்ணாரா இல்லையா, இல்லை ரேப் பண்ணாமல் எதுக்கு அவர் ஜெயிலில் இருக்கணும், கோர்ட்டு கேஸு எதுக்கு போயிட்டுருக்கு, இல்லை இந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்தவங்க ஏன் இப்போ ட்விஸ்ட் அடித்து இந்த கம்ப்ளைண்ட்டு நான் கொடுக்கல, எங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தது, அது சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது, எப்போ இந்த மோனாலிசா உள்ளே வந்தாலோ அன்னிலிருந்தே நிறைய பிரச்சனைகளை எங்களுக்குள்ளே தொடங்கப்பட்டது. இதை சார்பாக 4-5 பேர் அந்த பேரை சொன்ன இல்லைங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து கன் பாயிண்டில் என்னை மிரட்டி இந்த கம்ப்ளைண்ட் எழுதி நீ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்றது இதுக்கு மேலே கோர்ட்டில் விசாரணை வந்த பிறகு தான் உண்மைத்தன்மை என்னன்னு இந்த சார்பாக என்னால் விளக்கம் கொடுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.